cause I got something to prove. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம கோபுரோ வாங்கியாச்சு. ரொம்ப நாள் கனவு, கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதோட வேதனை நடக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்குன்னு மட்டும் இல்லை, என் கூட இருந்த நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு கோப்ரோ அப்டேட்டு வேற லெவலில் வந்துருச்சு. கோப்ரோ வாங்கியாச்சு. இந்த கோப்ரோ எப்படி வாங்கினேன், எவ்வளவுக்கு வாங்கினேன், என்ன ஏதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல பார்த்தோம்னா பைக் ரைடிங் சம்மந்தமாகவும் நம்ம பைக் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அது சம்மந்தமா அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபை கிடைக்குது. அது மூலியமா உங்க பைக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பார்த்தோம்னா நம்ம பைக் சம்மந்தமான சில விஷயங்கள், மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் லைட்டாக ஒரு தட்டிக்குங்க. கோபுரம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே வாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் எனக்கு யார் வாங்கி கொடுத்தா பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பார்த்தோன்னா நான் கோபுரம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கோபுரம் ஒன்று வாங்கணும், ஆனால் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால் வாங்க முடியலடா, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கும் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ட்ராவல் சம்மந்தமாக நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கா. ஸோ அதனால என்னால் வாங்க முடியல அது அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு எனக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னா எனக்கு கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கி கொடுத்துட்டான். அவன் தான் வாங்கி கொடுத்தது இந்த ப்ராடக்ட்டு. என் நண்பனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். அவன் எனக்கு வாங்கிட்டு வந்து இந்தடா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, என்னடான்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி கோபுரோ உனக்கு ஒன்று வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்கிட்டேன் உனக்கு. இனிமேல் வந்து வீடியோ நல்லா பெட்டராக போடு. அந்த உடஞ்சு போன கேமரா வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ நாள் தான் நீ அதே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்ப, இனிமேல் வீடியோ கொஞ்சம் பெட்டராக போடு அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். அதனால அதுக்கப்புறமா வேணாம்னு சொல்லி, ஏன்டா தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ண, முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வாங்கிட்டு வந்துட்டு கையில் கொடுத்துட்டான். நீ மாதம் எனக்கு வந்து உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அதை கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் உனக்கு கோபுரம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையுமே சொல்கிறேன், கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னை விட்டு நிறைய தள்ளி இருக்குது. ஆனால் நட்பு வட்டாரங்கள் சொல்ல போனோம்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு ராமச்சந்திரன், அப்புறம் ராஜ்குமார், அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்புறம் பாண்டி, ஐயப்பன் ப்ரோ, அப்புறம் இவங்கெல்லாம், அப்புறம் இந்த பவித்ரன், இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்பவே யூடியூப் சேனலுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுலேயும் பவித்ரன் ப்ரோ, அப்புறம் பார்த்தோம்னா பாண்டி ப்ரோ, அப்புறம் ஐயப்பன் ப்ரோ, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரைடிங் ஜாக்கெட்டுக்கு அவங்க தான் பாதி ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஸ்பான்சர் பண்ணி எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி இந்த கோபுரம் பார்த்தோம்னா என் நண்பன் தான் வாங்கி கொடுத்தான். என் நண்பனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவனை எக்காரணத்து கொண்டும் நான் அவனை எந்த ஜென்மத்திலையும் மறக்க போறது கிடையாது. எவ்வளவு உயரம் போனாலும் அது மறக்கவே போறது கிடையாது. அவனுடைய நினைவா எப்பவுமே இந்த கோபுரம் என் கூடவே இருக்கும். ஸோ நம்ம அப்புறமா மிச்சம் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுங்கிறது. ஓகே வாங்க. ஸோ பார்த்தோன்னா நமக்கு பாக்ஸோட உள்ள வருது. அப்படியே ஓப்பன் பண்ணலாம். டன் 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 டடா. பார்த்தீங்களா உள்ள கோபுரம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாத்தையும். ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு கோபுரம் ஃபுல்லாக ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஒரு பேட்டரி ஒன்று, ஒரு பேட்டரி இந்த இருக்குது. ஓகேவா, அது கூட பார்த்தோன்னா கோபுரோ லோகோ போட்ட மாதிரி ஒரு மவுண்ட்டு. நான் எல்லாத்தையும் கீழே வைக்கிறேன். ஓகேவா, ஒரு கோபுரோ, ஒரு பேட்டரி, ஒரு மவுண்ட்டு, அதுக்குள்ள இது, அப்புறம் இது வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கான ஒரு ஸ்டிக்கு. இதெல்லாம் இதில் தெரியுது, நோட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம கோபுரோவுக்கு ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டிக்கரு நம்ம கட் பண்ணி நம்ம பைக்கில் கூட ஒட்டிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நிறைய புக் உள்ள வந்து மேனுவல் புக்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புக் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நமக்கு வந்து மீடியா மோடு அப்படி இல்லைன்னா மைக் அடாப்டர்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று தனியாக வாங்கணும். அது அப்புறமா வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மறந்து பார்த்தீங்களா, ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று வருது. இதுதான் ப்ராடக்ட்டு, இதுதான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இந்த கோபுரோ ஹீரோ 10 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சொல்லவே இல்லை, கோபுரோ ஹீரோ 10 தான் நம்ம வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து கோபுரோ ஹீரோ 9 தான் எடுக்குன்னு ஆசை. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் வந்து கோபுரோ ஹீரோ 9ஓட 10 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அதை அவனே வாங்கிட்டு வந்துடுது. இது அவன் வாங்கிட்டு வந்து தானே. ஆனால் நான் எடுக்குன்னு நினச்சது கோபுரோ ஹீரோ 9 தான். ஏன்னா அதான் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. இது வந்து 27,000 ரூபா சம்திங், அதாவது 26,490 ரூபா சம்திங். இது வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட்லேருந்து அவன் வாங்கியிருக்கான். இதுக்கப்புறம் இதுக்கு பதில் பார்த்தோன்னா இதில் வந்து மீடியா மோடு வாங்கணும். அப்புறம் அப்படி இல்லைன்னா மைக் அடாப்டர்னு தனியாக ஒன்று வாங்கணும். அதில் வந்து இனிமேல் எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். அது வந்து நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்போ வந்து நான் கோப்ரோ வந்து எப்படி ஆன் பண்றேன் ஓகேவா. ஒரு இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கீழ் பக்கமா அப்படி இழுத்தோம்னா இந்த இது ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ள ஆல்ரெடி மெமரி கார்டு ஒன்று போட்டேன். இப்போ பார்த்தோன்னா பேட்டரி வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணுமா? ஆமாம், இப்படிதான் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா இதுதான் பவர் ஆன் பட்டனு. இந்த பட்டன் அமுக்கணும்னா நமக்கு ஆன் ஆகிரும். இந்த பட்டன் அமுக்கணும்னா ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த பட்டன் அமுக்குவோம் இப்போதைக்கு. ஓகே ஓகே, பார்த்தோன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. அப்டேட்டட் டைம். ஓகே, ஆல்ரெடி ஆன் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதில் அப்டேட்டட் டேட் டைம் அண்ட் டைம் போட்டிருக்கு. செட் மேனுவல் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு தேவையில்லை. குயிக் என்ன கோப்ரோ குயிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நமக்கு எல்லாமே ஓகே ஆயிரும். இப்போ செட் மேனுவல் கொடுத்தாச்சு, அது ஓகே. டிக் கொடுத்துரு, அவ்வளோதான், டிக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அதெல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் 2K வீடியோ ரெசல்யூஷன்லையும் 60 FPS ஃப்ரேம் ரேட்லேயும் நான் இருக்குது. வீடியோ குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்குது. நான் 2-3 ஃபுட்டேஜ் வேணால் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நான் இப்போ கோப்ரோவில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோப்ரோவில் 2K ரெசல்யூஷனில் 60 FPS என்னமோ ஒரு ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரேம் ரேட் ஃபார் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்தோன்னா 60 எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம எப்போவுமே மோட்டோ வ்ளாகிக்கு இனிமேல் யூஸ் பண்ண போகிறது. இந்த வீடியோ வந்து நல்லா தெரியுதா, நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல எடுத்தேன், ரொம்ப ஃபேஸ் ரொம்ப இருட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே எடுத்தால் வெயில் நல்லா மூஞ்சில் படுதா, ஸோ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுமா, அதனால் இந்த இடத்துல வந்துனேன். ஸோ வீடியோ நல்லா தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறதுல இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இருக்குது, அப்புறம் சினிமாட்டிக் இருக்குது, அல்ட்ரா ஸ்லோ மோஷனு, பேசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. இதில் வந்து நார்மலாக நம்ம பேசிக் வேரியண்ட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம மோட்டோ வ்ளாகிங்லாம் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், இது வந்து 2x, அதை வச்சு நம்ம வெற்றி இல்லை. வைட் ஆங்கிள் வந்து இப்போ வந்து வைட் ஆங்கிள் இருக்குது. இது மாதிரி பண்ணோம்னா சூப்பர் வைட் ஆங்கிளுக்கு மாறிடும். இது சூப்பர் வியூன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய இடத்த காமிக்கும். அதுக்கடுத்து இது வந்து நேரோ, அதாவது இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக காட்டும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் ஆகுறது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வைட் ஆங்கிளில் தான் இருக்குது. இப்போ வைட் ஆங்கிளில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவுக்கு தெரியுதுங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஓகே காய்ச்சி, இப்போ பேசிக் வேரியண்ட்டில் இப்போ வந்து இப்போ இருக்குதா, இப்போ பார்த்தோம்னா நான் வைட் ஆங்கிளில் அதை காமிக்கேன். இதில் இப்போ நார்மலாக அந்த ஃபுட்டேஜை பார்த்துக்குங்க. இப்போ சூப்பர் வியூவுக்கு மாற்றுறேன். இப்போ சூப்பர் வியூங்கிறது இதுதான். எவ்வளோ இடத்த கவர் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ இடத்த கவர் பண்ணுதுன்னு. இது வந்து நார்மலு, இது வைட் ஆங்கிள். இதை அமுக்கினோம்னா இது ஏதோ லீனர்னு சொல்லிட்டு காமிக்குது, நேரோன்னு சொல்லி ஒன்று காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கும் ஜூம் பண்ணி. அது மாதிரி தான் சூப்பர் வியூவில் நம்ம எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சார்ஜ் வேஸ்ட்டாக போகும், அவ்வளோதான் ஒரு விஷயம். வைட் ஆங்கிளே நம்ம பேசிக்காக வச்சுக்கலாம். நம்ம பைக்கில் போகும்போது மட்டும் நம்ம சூப்பர் வியூ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது பார்த்தோன்னா சூப்பர் ஸ்லோ மோஷனு, சினிமாட்டிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது காய்ஸ். இதில் பார்த்தோம்னா இந்த சினிமாட்டிக்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் நீங்கள் போட்டிருப்பாங்க, நீங்கள் அவங்க வீடியோஸில் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது, நான் பேர் சொல்லிடுறேன். இது வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது காய்ஸ். உண்மையாக சொல்ல போனோம்னா இது நான் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக எதையும் வந்து ரிவ்யூ போட தெரியாது எனக்கு அவ்வளோவா. இனிமேல் தான் இதை பற்றி நான் கற்றுக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இது இனிமேல் நம்மளுடைய மோட்டோ வ்ளாகிங் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் இன்னும் ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இந்த மீடியா மோடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கி மாட்டுறது. அது மாட்டினா தான் நம்ம ஆடியோ ஹெல்மெட்டுக்குள்ள கேமரா வச்சு மாட்டுறோம்ல, அது வந்து ஹெல்மெட்டுக்குள்ள மைக் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மைக் வந்து அந்த மீடியா மோடு இருந்தால் தான் செட் ஆகும். இல்லைன்னா அது வாங்கினதே வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் மீடியா மோடு வாங்கிட்டு அடுத்த ரைடில் நான் ஏற்கனவே சொன்னேன், கேமரா ஒன்று வாங்கிட்டு தான் நம்ம அடுத்த ரைடு போகணும் அப்படிங்கிறது. ஸோ கேமரா ஓகே ஆயிடுச்சு. இதுக்கடுத்து மீடியா மோடு வாங்கணும். மீடியா மோடு வாங்கிட்டு நம்ம வந்து ரைடு வந்து போவோம். ஓகே, பல நாள் கனவு, கிட்டத்தட்ட 3 வருஷமாக வெயிட் பண்ணேன் இந்த கோப்ரோங்கிற ஒரு விஷயம் வாங்குறதுக்காக. இது வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இடையில வாங்குறதுக்கு, ஆனால் என்னால் முடியல, வாங்க முடியல. கடைசியில் என் நண்பன் மூலியமாக தான் இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். ஓகேவா, நம்ம கோப்ரோ வாங்கிட்டோம், அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, இனிமேல் நம்மளுடைய வீடியோ கோப்ரோவில் எடுக்கிற வீடியோ தான். ஸோ வீடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா ஒரு 2-3 ரைடுலாம் இனிமேல் நம்ம போக போகிறோம் ஃபியூச்சரில். சின்ன ரைடு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து லாங் ரைடு சம்மந்தமாக சில பிளானிங்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் இனிமேல் பார்த்து நம்ம லாங் ரைடு வந்து ப்ரிப்பேராக பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா,
வேற ஏதாவது பைக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்க பைக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டைப் தானே, அதனால நிறைய ஃபால்ட் வந்து வருது. ஸோ அதனால அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் guys. நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் V3 விஜய்ங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. நான் அது சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, டாடா பாய், see you. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டார் விஜய் விஜி. பாய்.